ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிரியா தான் வந்து கல்ச்சர் பண்ண போகிறோம். இன்ஃபோசிரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ்ஷு, கப்பி ஃபிஷ்லாம் வந்து ப்ரீட் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட்டு ஃபுட்டாக ஃப்ரைஸ்க்கு வந்து கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வினிகரியில் கொடுப்போம். வினிகரியில் அப்படி இல்லைன்னா வினிகரியில் வந்து கல்ச்சர் பண்ண முடிஞ்சால் கல்ச்சர் பண்ணலாம். அதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து வினிகரியில் வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபோசிரியா வந்து கல்ச்சர் பண்ணலாம். இன்ஃபோசிரியா வந்து ரொம்ப ஈஸி மெத்தட்லேயே கல்ச்சர் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, டப்பில் ஃபுல்லாக கப்பி ஃபிஷ் தான். அதெல்லாம் வந்து இப்போ ஃப்ரைஸ் வந்து குட்டி போட்டு இப்போ வந்து சேல் பண்ணி நல்லா ப்ராஃபிட் இருக்குது. இப்போ வந்து அந்த பிஸ்னஸை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபிஷ்ஷோட வாட்டர் தான் எடுக்கணும். ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷோட வாட்டரே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கப்பி ஃபிஷ்ஷுங்க வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுற ஒரு பேர். இது வந்து இப்போ பிடிச்சதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் இது மாதிரி கலர் தான் வந்து டெய்ல் வந்து இருக்குது. நார்மல் கப்பி ஃபிஷ்ஷஸ் தான், இம்போர்ட்டட் இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இந்த கண்டெய்னரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே அந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் தான் வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும், பவராக இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷோட வாட்டரை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு 3 வேயில் வந்து நம்ம வந்து கல்ச்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து ரொம்ப காஞ்சதாக இருக்கணும். ஒரு 1.5 மாதம் அது மாதிரி நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக காஞ்சிருக்குமோ அதை எடுத்து கல்ச்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் இலை, அதுவும் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கீரை வகைகள், அப்புறம் வந்து அவரைக்காய், இந்த காலிஃப்ளவருடைய தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சிடணும். அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியோடவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த இதெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆட் பண்ணாத எந்த வெஜிடபிள் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து கண்டெய்னரில் வந்து தண்ணி பிடிச்சி அதை வந்து அலாசிக்கலாம். அதில் வந்து ஏதாவது குட்டி டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கல்ச்சர் வந்து கிராஸ் ஆகிரும். அதனால் அலாசிட்டு அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் இலையுமே எடுத்து அதே மாதிரியே அலசி உள்ளே வந்து போட்டுக்கலாம். அந்த கண்டெய்னரில் 3 கண்டெய்னரில் தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், பாதாம் இலை எடுத்தது. ஃபிஷ்ஷோடைய ஃப்ரைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இது வந்து கொடுக்கலாம். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கப்பி ஃபிஷ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னும் அதை பற்றி நல்ல வீடியோவாக போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட ஃப்ரைஸ் எப்படி ப்ரீடிங் பண்ணுறது, கப்பி ஃபிஷ் அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவில் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளோடைய அந்த இதெல்லாம் வந்து போடலாம். யாருக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் வந்து பிடிக்குமோ அவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து அதை பற்றின வீடியோ தான் போடுவோம் அதிகமாக. பாருங்கள், அது போட்டாச்சு. அடுத்து அந்த வாட்டர் வந்து உள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். அந்த கொதிச்ச வாட்டர் வந்து ஆறுனதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இதிலே வந்து கீழே இருக்கிற வாட்டரை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுலேயே அந்த குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இனி வந்து கல்ச்சர் ஆகும். அந்த ஃபிஷ்ஷோட வாட்டரில் இருக்கிறது வந்து இந்த இலத்தலைங்களை சாப்பிட்டு அப்படியே வந்து கல்ச்சர் ஆகும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தா கல்ச்சர் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வந்து மஸ்கிட்டோ, அது மாதிரி எதுவும் போய் முட்டை போட்டுறக்கூடாது. முட்டை போட்டுச்சுன்னா கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிரும். அதனால் வந்துட்டு ஒரு கிளாத் எடுத்து மேலே வச்சு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட போகிறோம். ஒரு கிளாத் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஏர் சர்க்குலேஷன் வந்து உள்ளே போயிட்டு இருக்கணும். அது மாதிரியான கிளாத்து மூடி வந்து போட்டுறாதீங்க. கல்ச்சர் வந்து ஃபுல்லாக கிராஸ் ஆகி டெத் ஆகிரும் இன்ஃபோசிரியா எல்லாமே. அதனால் கிளாத் வச்சு ரப்பர் பேண்ட் வந்து போட்டேன். அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த டப்புக்குள்ளே அப்படியே எவ்வளோ ஃபிஷ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. எல்லா ஃப்ரைஸ் அண்டு கப்பியுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வாங்கினோம். 6 வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு. அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி ப்ரீட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் கேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே, அதெல்லாம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஹைடிங் பிளேஸ்க்காக பிவிசி பைப்லாம் போட்டிருக்கோம். அது போக அந்த பிளாக் கலர் கண்டெய்னர் உள்ளே தெரியும் உங்களுக்கு, பெரிய டப்பில். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பெரிய ஸ்டோன்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபிஷ் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஃப்ரைஸ் வந்து உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்து இருக்கும். அதனால் பெரிய ஃபிஷ்னால் வந்து ஃப்ரைஸ் வந்து பிடிக்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிரியா வந்து கல்ச்சர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து கப்பி ஃபிஷ், மாலி ஃபிஷ், ஃபைட்ரு இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வினிகரிகளுக்கு பதிலாக ஆப்ஷனாக இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து இன்னொரு 2 டேஸில் கல்ச்சர் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.